ஹாய்! முக்கியமான ஒரு வீடியோ இது. நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளிடம் பாலம் இதுக்கு பேரு. புதுசா வந்து ஒரு அணை மாரி கட்டி தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறாங்க. சரி நம்ம Instagramல எதனா போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாரி குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ பார்த்துங்க, இந்த பாலத்தில நிற்கிறதே வந்து நிற்கிறது கீழ பார்த்தாலே கதி கலங்கும். இங்க அது மேல ஆர்ச்லேருந்து மேல வந்து குதிக்கிறானுங்க பசங்க. எவ்வளோ ரிஸ்க்கு. இந்த மாரி ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து டக்குன்னு வந்து எங்கேயாச்சும் ஆற்றுல குளிக்க போகிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறீங்க. அதனோட பின்விளைவுகள் வந்து நான் இப்போ வந்து காட்டுறேன். நீங்களே பாருங்கள். மக்களும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்றது இது வந்து ஒரு உதாரணம். இந்த வீடியோ பார்த்துக்குங்க. நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் ஒரு பையன்லாம் எங்கேயாச்சும் வெளியே குளிக்க போகிறான் பசங்களோட போகிறான்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. எதுக்கு அனுப்பணும் வீட்டிலேயே வச்சு, இல்லை நீங்களே ஃபேமிலியாக போய் கூட ஒரு ஓரமாக நின்று குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பசங்களை வந்து எப்படியோ போகிறான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடுறதுனால வந்த விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியது. ஒரு 15 வயசு பையன் செத்து போயிட்டான். இங்கே பாருங்கள், மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இது அடுத்த நாள் பசங்க அன்றைக்கி வந்தாங்க, நான் குளிச்சதை சும்மா வீடியோ எடுத்தேன். இது வந்து அடுத்த நாள் ஒரு 15 வயசு பையன் செத்து போயிட்டான். அந்த செத்து போன பையனை அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஜாலியாக. இங்கே எவ்வளோ ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க பாருங்கள். அது வந்து ஃபயர் இன்ஜின்லேருந்து வந்து அந்த தீயணைப்பு வந்து அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பசங்க. அந்த ஒரு பையன் அந்த சுழலில் போய் மாட்டிக்கிட்டான் போல். அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர்லாம் போட்டு கப்பலில் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ சீப்பாக பக்கத்துலேயே நடக்குது. தான் வீட்டில் வந்து ஒரு பையன் செத்து போயிருந்தால் அப்படி நடந்துருப்பாங்களா? பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக விளாண்டுக்கிட்டு ஒரு பையன் செத்து போனது கூட அதை பற்றி ஒரு ஃபீல் பண்ணாமல் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இதுதான் பாதி பேரோட மைண்டு. ஸோ நீங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காதீங்க. அவங்க ஃபேமிலி இதை பார்த்தா என்ன நினப்பாங்க? பையன் செத்து போயிட்டான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் உள்ள ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும்போது இவ்வளோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஓகேவா?